Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம நம்பர் சிஸ்டம்ல தேர்ட் லெசன் பார்க்கலாம். லெசன் 3ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் டிஜிட்ஸ் பார்க்கலாம். யூனிட் டிஜிட்ல நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டோட பேசிக்ஸ், மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 பார்க்குறோம். அடுத்து எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேசிக் பாருங்க. பேசிக்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து கேட்டாங்கன்னா லாஸ்ட் நம்பர் தான் வந்து ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் கேட்டால் அதோட லாஸ்ட் நம்பர் தான் வந்து யூனிட் டிஜிட். பாருங்க கொஸ்டின் பாருங்க, யூனிட் டிஜிட் ஆஃப் திஸ் நம்பர் சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 9451 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதான் வந்து யூனிட் டிஜிட்னு அர்த்தம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இது இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பரேன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். இதில் எல்லா கொஸ்டினும் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதோட லாஸ்ட் டிஜிட் தான் வந்து யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க. இதில் வந்து 5. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 936 + 972 + 21 221 இதோட யூனிட் டிஜிட் கேட்பாங்க. அது என்னன்னா எல்லாத்தோட லாஸ்ட் நம்பர் பாருங்க, இது 6, இது 2, இது 1. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 6 + 2 8, 8 + 1 9. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோடைய யூனிட் டிஜிட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 2369 + 2434 கொடுத்துருக்காங்களா. இதோட லாஸ்ட் நம்பர் 9, இதோட லாஸ்ட் நம்பர் 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் நமக்கு வந்து 13 வரும். சரிங்களா, ஆட் பண்ணியிருக்கேன் 13 அப்படியே போட்டக்கூடாது. இது 2 டிஜிட் இருந்தால் யூனிட் நம்பரில் லாஸ்ட்ல இருக்கிற 1 தான் வந்து யூனிட் டிஜிட். லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் யூனிட் டிஜிட். இந்த 13ல லாஸ்ட்ல என்ன இருக்கு 3. அப்போ யூனிட் டிஜிட் வந்து இவ்வளோ பெரிய நம்பருக்கு நம்மளுக்கு யூனிட் டிஜிட் வந்து 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 93 × 46 இதோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. அதே தான், இந்த லாஸ்ட் டிஜிட் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இதில் 3, இதில் 6. இது இங்கே வந்து மல்டிப்ளை இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இருக்குது, இதில் மல்டிப்ளை. அப்போ இது 2 நம்பரே மல்டிப்ளை பண்ணும். 3 6 are 18. 18 லாஸ்ட் டிஜிட்னா இருக்கு 8. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 8 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 24 × 98 × 336 இதோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தோட லாஸ்ட் நம்பர் இந்த நம்பர்ல 4, 8, 6 இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இது பாருங்க நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, 4 × 8 × 6 போட்டுக்கிறேன். 4 8s are 32, 4 8s are 32 × 6 போடுறேன். இப்போ நீங்க இது மல்டிப்ளை பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இப்போ 2 டிஜிட் தானே, 2 இருக்கா, இந்த நம்பரோடைய லாஸ்ட் டிஜிட் 2, இதுல வந்து 6. இப்போ 2 6 are எவ்வளோ 12 இதுல லாஸ்ட் நம்பர் என்னது 2. அப்போ யூனிட் டிஜிட் இதுல வந்து 2 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1936 - 243 இதுல வந்து ஈஸி தான். லாஸ்ட் நம்பர் 6, இதுல 3. அப்போ 6 - 3 = 3. அப்போ இதுல யூனிட் டிஜிட் வந்து 3. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 1934 - 239 சரிங்களா. இதுல லாஸ்ட் நம்பர் 4, இதுல லாஸ்ட் நம்பர் 9. அப்போ நம்ம என்ன நினைப்போம், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்கள் இருந்து செப்பரேட் பண்ண சொல்லிட்டு 9ல இருந்து 4 போயிடுச்சுன்னா -5 அப்படி போடக்கூடாது. அப்போ நம்ம நார்மலா செப்பரேட் பண்றது எப்படின்னா பக்கத்துல இருந்து 1 வாங்குவோம். அதே மாதிரி இது வந்து 14 ஆயிடும். அதனால 14 - 9 வச்சுக்கோங்க. 14ல இருந்து 9 செப்பரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 5 ஆன்சர் வரும். இதுதான் யூனிட் டிஜிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7 கியூப். 7 கியூப் நம்ம எப்படி எழுதுவோம், 7 × 7 × 7 எழுதுவோமா. 7 7s are 49 × 7 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லாஸ்ட் நம்பர் இதுல என்ன 9, இதுல 7. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 63 வரும். 63ல லாஸ்ட் டிஜிட்னா 3 தான் வந்து யூனிட் டிஜிட் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 7 பவர் 4 இது எப்படி எழுதிக்கலாம், 7² × 7² எழுதிக்கலாம். 7² எவ்வளோ 49. 7² × 7² போது 49 × 49. இதுல இருக்க 9, இதுல லாஸ்ட் டிஜிட் வந்து 9. 9 9s are 81. அப்ப யூனிட் டிஜிட் என்ன தெரியும், இதுல லாஸ்ட் நம்பர் 1. அப்ப யூனிட் டிஜிட் வந்து 1. நெக்ஸ்ட் பார்க்கலாம், 81 கியூப் இருக்கா. 81 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதுல லாஸ்ட் நம்பர் என்ன 1 1 1 1 இருக்கா. 1 × 1 1 × 1 = 1. இப்போ யூனிட் டிஜிட் வந்து 1.
நெக்ஸ்ட் செகண்ட் மாடல் 1 பார்க்கலாம். பாருங்க மாடல் 1ல பாருங்க, மாடல் 1ஓட ரூல்ஸ் மட்டும் பாருங்க. 0 பவர் n = 0, 1 பவர் n = 1, 5 பவர் n = 5, 6 பவர் n = 6. அப்படின்னா நான் 0 பவர்ல எத்தனை நம்பர் இருந்தாலும், எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் வந்து 0 தான் இருக்கும். அதே மாதிரி தான் 1 பவருக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 1. 5 பவர் வந்து எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் 5 தான். 6க்கு பவர் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் 6 தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ 26 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 6க்கு மேலே வந்து பவர்ல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? 6 பவர் n = 6. அப்போ பவர்ல எத்தனை இருந்தாலும், இப்போ 2 இருந்தாலும் இதுக்குன்னா யூனிட் டிஜிட் வந்து 6 தான். ஆனால் இங்கே ஸ்கொயர் போட்டதுனால 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். எங்களுக்கு சொல்றதுக்காக இது போடாமலேயே நம்மளோட ஆன்சர் வந்து 6 தான். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ இது ஸ்கொயர் இருக்கா, 26 × 26 போடுறோம். அப்போ லாஸ்ட் டிஜிட் என்னது? 6 6. அப்போ 6 6 36, லாஸ்ட் நம்பர் 6. அப்போ யூனிட் டிஜிட் பார்த்தீங்களா 6 தான் வரும். 6 பவர்ல எது இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் வந்து 6 தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் பாருங்க, 26 பவர் 132 இருக்கு. 132 இருக்கா? அப்போ நான் ரூல்ஸ் என்னன்னா 6 பவர்ல எது இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் என்னதான்? 6 தான். அதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. பெரிய நம்பர் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரூட் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக யூஸ் ஆகும். எக்ஸாமில் வந்து பெரிய பெரிய சம்மாக இருக்கும்போது அங்கே போயிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண இருக்க முடியாது, டைம் இருக்காது. அதனால இந்த ரூல்ஸ்லாம் வந்து நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 266 இருக்கு. பவர் வந்து 13 இருக்கு. பிளஸ் 395 இருக்கு. அதோட ரூட் வந்து 45. இது நீங்க செப்பரேட் இதை பாருங்க. 6 பவர்ல எது இருந்தாலும் 6 தான், அது 6 போடணும். 5 பவர்ல எது இருந்தாலும் 5 தான் போட்டுக்கணும். 6 + 5 வந்து 11. 11ல லாஸ்ட் டிஜிட் வந்து 1. அப்போ யூனிட் டிஜிட் 1. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 2311 பவர் ஆஃப் 124 into 646 பவர்ல வந்து 94 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க, யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. 1 பவர் மேலே எது இருந்தாலும் 1 தான், 6 பவர் மேலே எது இருந்தாலும் 6 தான். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 6, யூனிட் டிஜிட் இதுக்கு 6. இப்போ மாடல் 2 பாருங்க, மாடல் 2 பார்க்கலாம். மாடல் 2ஓட ரூல்ஸ் பார்த்து கொடுத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். 4 பவரில் வந்து ஆட் நம்பராக இருந்தால் அதுக்கு வந்து 4. 4ஓட பவரில் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் அது 6. 9 பவரில் ஆட் நம்பர் இருந்தால் 9, 9 பவரில் ஈவன் நம்பர் இருந்தால் 1. இதான் இதோட ரூல்ஸ். பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். 249 பவர் 33 பிளஸ் 254 பவர் 36 பிளஸ் 256 பவர் 133 யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 9 பவர்ல வந்து 33ன்றது வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா நான் என்ன சொன்னேன்? 9. அதை 9 போட்டுக்கிறேன். 254 அதோட பவர்ல வந்து 36 ஈவன் நம்பர் இருக்குது. 4 பவர்ல ஈவன் நம்பர் இருந்தா 6, அதனால 6 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, 256 6ல நம்ம போன ரூல்ஸ்லயே படிச்சோம். 6க்கு மேல எந்த நம்பர் இருந்தாலும் 6 தான் வரும், அதனால 6 போட்டுக்கிறேன். இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு 21 வருது. 21 வருதா? 21ல லாஸ்ட் டிஜிட் வந்து 1. அப்போ யூனிட் டிஜிட் என்னது? 1. இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் வந்து இங்க பாருங்க, 2 3 7 8 இது ரூல்ஸ். இது 2 3 7 8 கொடுக்குற நம்பர்ல லாஸ்ட் நம்பர் வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 2 3 7 8 இருந்துச்சுன்னா அதோடைய பவர்ல இருக்கிற நம்பரை வந்து 4ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் வரும் பாத்தீங்களா, அது வந்து இந்த நம்பரோட பவரா போட்டுக்கணும். இப்போ 2 மேல ஒரு பவர் வருதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லி தரேன் பாருங்க, போடுறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சம் எடுத்துக்கலாம். 212 இருக்கா, பவர் ஆஃப் 79 இருக்கு. இப்போ லாஸ்ட் நம்பர் 2வா, 2க்கு மேல இருக்கிற பவர் என்ன பண்ணணும்? ரூட் எடுத்துக்கணும். 4ஆல டிவைட் பண்ணும். 79 4ஆல டிவைட் பண்ணும்போது 1 4s 4, பேலன்ஸ் 3,
அப்புறம் 9 இருக்கிறோம். 9 4s are 36. பேலன்ஸ் ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது? 3 கிடைக்குது. அப்போது இங்கே பாருங்கள், இந்த 2 அப்படியே வச்சுக்கணும். இந்த ரிமைண்டரை தூக்கி பவரில் போட்டுடணும். அப்போது 2 கியூபோட ஆன்சர் வந்து 8. இதான் யூனிட் டிஜிட். செகண்ட் எக்ஸாம்பிள், இதுலேயே ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது 73ன்னு இருக்குது நம்பர். 73 பவர் ஆஃப் 54. ஓகேவா? இப்போ 3யோட பவரில் இருக்கிறது என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 54 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 4s are 4, பேலன்ஸ் 1, 4 கீழே இருக்கிறோம். 3 4s are 12, பேலன்ஸ் 2. ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கா? அப்போது 3 பவர் ஆஃப் 2 போட்டுக்கிறோம். 3 ஸ்கொயர் எடுத்துனா 9. இதான் வந்து யூனிட் டிஜிட். தேர்ட் சம் பாருங்கள். இதுலேயே 378 பவர் ஆஃப் 41925. இந்த மாதிரி பவரில் பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். 8 இருக்கா? 8 மேலே இருக்கிறதுனால இந்த ரூல்ஸ் என்னன்னா இதை 4ஆல் டிவைட் பண்ணும். அப்போது நம்ம பெரிய நம்பர் இருக்கிறதுனால லாஸ்ட் 2 நம்பர் எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது 6 4s are 24, பேலன்ஸ் 1. இங்கே கீழே என்ன நம்பர் இருக்குது? லாஸ்ட் டிஜிட்னா 8. 8 பவர் ஆஃப் 1 ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. இது இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 2 and 4 இருக்கு. பவரில் பாருங்க 2 1 6 4 இருக்கு. லாஸ்ட் 2 டிஜிட் தானே எடுக்கணும். பெரிய நம்பர்னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும். 64 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 4s are 4, பேலன்ஸ் 2. 4 கீழே இருக்கணும். 6 4s are 24. 0 ஆயிடுது. இப்போ நம்ம 0 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடணும்? என்ன பண்ணுறோம்? 4 பவர் 0 போடக்கூடாது. இப்போ 0 ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? எதால நம்ம டிவைட் பண்ணோம்? 4ஆல் தானே டிவைட் பண்ணுறோம். அதனால வந்து 4 பவர் ஆஃப் 4 0 போடக்கூடாது. இந்த 0 இது வந்து போடக்கூடாது. சரிங்களா? 0 வந்தால் நம்ம எதால டிவைட் பண்ணுமோ அந்த 4 அப்படியே போட்டுக்கணும். 4 4 வருது. அப்போ வந்து 4 ஸ்கொயர்னு இருக்கலாம். 4 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் வந்து 16. 16 இன்ட்டு 16 எடுக்கிறேன். லாஸ்ட் நம்பர் 6 இருக்கா? 6 6 are 36. அப்போது லாஸ்ட் டிஜிட் வந்து 6. இப்போது இந்த நம்பரோடைய யூனிட் டிஜிட் வந்து நம்மளுக்கு 6. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான சம்மு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியர் கொஸ்டின்ஸில் கேட்ட ப்ரீவியர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாருங்க, இந்த சம் ஒன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 124 பவர் 376 பிளஸ் 124 375 இதோட யூனிட் டிஜிட்டை கேட்டிருக்காங்க. இப்போ 4 பவரில் ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம 6 போட்டுக்கணும். அடுத்து பார்க்கலாம். இதில் லாஸ்ட் டிஜிட் வந்து 4 பவர் ஆட் நம்பராக இருந்தால் 4 போட்டணும். இப்போ 6 + 4 வந்து 10. லாஸ்ட் டிஜிட் வந்து 0. தான் வந்து யூனிட் டிஜிட். இதில் செகண்ட் சம் பாருங்க. 25 பவர் ஆஃப் 6 5 to 7 plus 36 பவர் ஆஃப் 5 to 6 plus 73 பவர் 5 4. இப்போ பாருங்க, 5 பவரில் எது இருந்தாலும் நம்ம 5 பிளஸ் 6 பவரில் எது இருந்தாலும் 6 பிளஸ் 3 இருக்கா? இப்போ 3யோட ரூல் என்னன்னா அதோட பவரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும். இங்கே பாருங்க, 54 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 1 4s are 4, பேலன்ஸ் 1, 4 இறக்குறோம். 3 4s are 12, பேலன்ஸ் 2. இப்போ நான் வரும் லாஸ்ட் டிஜிட் மேலே நம்ம ரிமைண்டர் தூக்கி ஸ்கொயர் மேலே போடணும், பவரில் போடணும். அப்போ 3 ஸ்கொயர்ஸ் are 9. இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 20. 20ல் லாஸ்ட் டிஜிட் பார்க்குறோம். லாஸ்ட் டிஜிட் 0. அப்போ யூனிட் டிஜிட் வந்து இதுக்கு 0. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு சம்மு. 7 பவர் ஆஃப் 295 இன்ட்டு 3 பவர் ஆஃப் 158 இன்ட்டு 341 பவர் ஆஃப் 476. இப்போ பாருங்கள், 7 மேலே இருக்குது. 7 மேலே பாருங்கள், 7 வந்து நம்ம ரூல் மாடல் 3ல் வரும். அப்போது இதை வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன். 295 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ல் ஏன்னா இங்கே 3 டிஜிட் இருக்குது. நம்ம லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 95 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 4s are 8, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் 5 இருக்கிறேன். 4 3s are 12, பேலன்ஸ் 3. அப்போ 3
கீழே லாஸ்ட் டிஜிட் வந்து 7 மேலே ரிமைண்டர் 3 போடணும். இப்போ 7 கியூப் எத்தனைன்னா 343. கியூப் டேபிளில் படித்தா தெரியும். 343 கியூப் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் வந்து 3. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 3 இருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த 3 இங்கே போட்டோமா, 3 பவரில் பாருங்க 158 இருக்குது. லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல 58. இங்கே பாருங்க 58 எடுத்திருக்கேன். 4 4s are 16. 1 4s are 4, பேலன்ஸ் 1, அப்புறம் 8 இறக்குறோம். அடுத்து பார்த்தா 4 4s are 16, பேலன்ஸ் 2. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 3 லாஸ்ட் டிஜிட் வந்து 3, ரிமைண்டர் 2. அப்போது 3 ஸ்கொயர் எத்தனை 9 இன்ட்டு 9 போட்டுக்கிறோம். இன்ட்டு 1 பவரில் எது இருந்தாலும் 1 அது அப்படியே போட்டுக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 3s are 27. 27 இன்ட்டு 1 27 தான். லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7. அதுதான் வந்து நம்மளோட யூனிட் டிஜிட். லாஸ்ட் ஒரு சம் பார்க்குறோம். இந்த சம் பாருங்க. இது லாஸ்ட் சம் எங்கே இருக்குதோ இங்கே பாருங்க. பவர் ரூட் ப்ராக்கெட்டில் வந்து 251 பவர் ஆஃப் 98 ப்ளஸ் 21 பவர் ஆஃப் 26 மைனஸ் 106 பவர் ஆஃப் 100 ப்ளஸ் 705 பவர் ஆஃப் 36 மைனஸ் 16 பவர் ஆஃப் 4 259. பார்க்கறது பாருங்கள் எவ்வளோ பெரிய சம்மாக இருக்கும். ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு சிம்பிளாக வந்துடுங்க பாருங்கள். இப்போ இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 1 பவரில் எது இருந்தாலும் 1 ப்ளஸ் இதுக்கும் 1 இருக்குது. 1 பவரில் எது இருந்தாலும் 1. சிம்பிள் மட்டும் கரெக்டாக போடுங்க. மைனஸ் இருக்கா. இப்போ இதில் வந்து லாஸ்ட் நம்பர் 6 பவரில் எது இருந்தாலும் 6 அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே பாருங்கள் 7 and 5 பவரில் எது இருந்தாலும் 5 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் இருக்கு. மைனஸ் 6 பவரில் எது இருந்தாலும் 6 தான். 6 9 பவரில் ஒன்றுமே இல்லை, அதனால அது 9 அப்படியே போட்டுக்கலாம். 1 9 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பாருங்க, எது ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 1 2 + 5 7 + 9 16 மைனஸ் 6 + 6 12. இப்போ 12 16ல் 12 போயிடுச்சுன்னா 4. இதான் வந்து யூனிட் டிஜிட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.